வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சுடி. இவ்ளோ நாள் கழிச்சு உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குடி. இல்ல காவியா, இப்பவும் நான் தப்பு பண்ணலேன்னு தான் தோணுது. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் ரவி வந்து என்னை ஏத்துப்பாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. ரவி கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குடி. என்னடி சொல்ற? இவ்ளோ வயசாகியும் ஒரு மனுஷன் கல்யாணம் வேணான்னு சொல்றதுக்கு என்னடி காரணம் இருக்க முடியும்? உன் புருஷனுக்கு ஏதாவது லவ் அஃபேர் இருந்திருக்கணும். அது அவங்க அம்மா அப்பா ஏத்துக்காம இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா வீட்டுக்கே தெரியாம வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு திருட்டுத்தனமா குடும்பம் நடத்திட்டு இருக்கலாம். என்னடி என்னென்னமோ சொல்ற? ரவி அப்படிப்பட்டவர் இல்லடி, அவரு ரொம்ப நல்லவர். அப்படி எதுவும் இருந்துடக்கூடாதுன்ற பயத்துல நீ பேசுற. ஆனா நிஜம் அப்படி இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஆரம்பத்துல இருந்தே அவர் செஞ்சதெல்லாம் நல்லா யோசிச்சு பாரு. என்ன பிடிக்காதுன்னு ஒன்னையே விட்டு வீட்டுல வந்து சொல்ல சொன்னாரு. ஃபர்ஸ்ட் நைட் அப்ப உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் இருக்க முடியும்னு நினைக்கிற? உன்னை நிராகரிக்கிறதுக்கோ இல்ல உன் கூட வாழ முடியாதுன்னு சொல்றதுக்கோ எந்த காரணமும் இல்லடி. அவர் வாழ்க்கையில வேற யாரோ ஒரு பொண்ணு இருக்கணும். அப்படி இருந்தாதான் ஆம்பளைங்க இவ்வளவு வெறுப்பா நடந்துப்பாங்க. பொண்ணோ இல்ல வேற ஏதாவதோ அவர் வாழ்க்கையில ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்கு. அது என்னன்னு முதல்ல கண்டுபிடி. அத பத்தி ரவி கிட்ட பேசி கிளியர் பண்ணு. அவரை சரி பண்ணி உன் கூட நல்லபடியா வாழ வைக்க முடியுமான்னு பாரு. இல்லைன்னு வச்சுக்க, அவர்கிட்ட இருந்து மொத்தமா விலகிடு. இத உன்னால ஏத்துக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இதான் பெஸ்ட்னு எனக்கு தோணுது. புருஷனோட இருந்தும் வாழ வெட்டியா இருக்கிறது ரொம்ப கொடுமடி. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நீ தனியாவே இருந்துட்டு போறது பெட்டர். ஷண்பகா, ஷண்பகா, இந்த வந்துட்டேம்மா. ஏம்மா, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன். நீ வீட்டை பாத்துக்க. என்னம்மா நீங்க தனியாவா போறிய? நானும் உங்க கூட வாரேன். ருட்டீன் செக்அப் தான், நானே போயிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் தனியா போக கூடாது. ஆத்திர அவசரத்துக்கு கூட ஒரு ஆள் இருக்கிறது நல்லது தானே. நீ பயப்படுற மாதிரி ஒன்னும் ஆகாது. நானே போயிட்டு வந்துடுறேன். எப்பவும் ரவி ஐயா தான் உங்களை வண்டியில கூட்டிட்டு போவாவ. இப்ப நீங்க எப்படி போவீங்க? ஆட்டோல போறேன். நம்ம வீட்டு பக்கம் தான் ஆட்டோவே வராத. நான் வேணா மெயின் ரோட்ல போய் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துடட்டுமா? வேணாம், நானே பிடிச்சுக்கிறேன். நீ ஏன் கஷ்டப்படுற? என்னம்மா நீங்க மெயின் ரோடு பக்கத்துலயா இருக்கு, நீங்க நடந்தா போவிய? வேலை செய்யறதும் நடக்கிறதும் ரொம்ப அவசியம்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. வீட்டு வேலை எதையும் நீ செய்ய விட மாட்டேங்கிற. இப்ப நடக்கிறதையும் தடுத்தனா உன்னை நிறுத்திட்டு நானே எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிருவேன். பரவாயில்லையா? என்னம்மா நீங்க 10 வீட்டுல வேலை செஞ்சாலும் உங்க வீட்டுல இருக்கிற ஒரு திருப்தி சந்தோஷம் எனக்கு வருமாங்கும். அதுக்கு போய் வேட்டு வைக்க பாக்குறீங்களே. சரி போயிட்டு வந்துருங்க. ஆனா சீக்கிரம் வந்துருங்க. ஏன் ஏன் கேக்குற? இல்ல, இந்த 4வது தெருல இருக்கிறவள மாமி ஏதோ முக்கியமான விஷயத்தை என்கிட்ட சொல்லணுமா. என்னைய சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்காவ. அந்த அம்மா உன் வாயை புடுங்கறதுக்காக தான் கூப்பிடுறாங்க. நான் வந்ததும் நீ நேரா வீட்டுக்கு போகாம அங்க போய் பேசிட்டு இருக்கிறத பார்த்தேன். குத்திடுவேன் உன்னை. டிவிலையும் செய்தித்தாள்லையும் ஊர்ல நடக்கிறதையும் நாட்டுல நடக்கிறதையும் பத்தி தான் பேசிட்டு இருக்காவ. பக்கத்து வீட்டுல நடக்கிறத பத்தி சொல்றாவளாங்கும். என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிக்க வேண்டாமா? ஏதோ ஒரு சமூக சேவை மாதிரி செஞ்சுட்டு வாரு. இது அம்மா என்னைக்கு தான் புரிஞ்சிக்க போறாவளோ. வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க உட்காருங்க ப்ளீஸ். ஒரு நிமிஷம். வீடு ரொம்ப பெருசா இருக்குல்ல? நல்லாதான் இருக்கு. ரொம்ப பெரிய இடம் தான் நினைக்கிறேன். காஃபி எடுத்துங்க. ஆமாங்க, நீங்களே எடுத்துங்க. ஸ்வீட் எடுத்துங்க. சரிங்க.
பேசிட்டு இருங்க, நான் பொண்ணை கூட்டு வரேன். சரி, கூட்டிட்டு வாங்க. பூஜா, மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்தாச்சு, வா. கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் வாயேன். என்னால சிரிக்கலாம் முடியாது. வா.